இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எதுக்கு அடிக்கிறாவனு? காதலிச்சிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நானும் ஆடிக்கிட்டு இருக்கான். கல்யாணம் நின்னு போச்சுன்னு பெயினா இருக்கா? இவனை பிளாக்மெயில் பண்ணி வர வச்சுட்டு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்கிற உனக்கே இவ்ளோ பெயின் இருந்தா அங்க நாங்க சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம், பத்திரிக்கை அடிச்சு வர வச்சிருக்கோம். கௌரவமா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? சிவா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. சொல்லு சிவா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கம் உனக்கு இல்லாதப்போ எதுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்த? என் நிலைமையை உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் வந்தேன். என்ன சொல்ற நீ? நான் உன்னை காதலிச்சது உண்மைதான், கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் உண்மைதான். உன் கூட சேர்ந்து வாழணுன்றது என்னோட ஆசை. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அக்காவுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறது என் கடமை. இந்த விஷயத்துல நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆமா, என்ன டபுள் கேம் சிவா இது? அந்த பூரி உன்னை காதலிச்சா? அந்த விஷயத்த உன் அக்கா கிட்ட போய் சொல்லிருக்கா? ஏதோ உன் அக்கா நாலு நல்ல வார்த்தை சொன்ன உடனே இவ்ளோ நாளா உன்னையே நம்பிட்டு இருந்த இந்த பிந்துக்கு இப்போ நீ அநியாயம் பண்ண போறியா? நியாயம் அநியாயத்தை பத்தி நீயும் உங்க அம்மா எல்லாம் பேசவே கூடாது. பிந்து, உனக்கு சிவாவை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா பூர்ணிக்கு சிவானா ரொம்ப உயிர். உங்க காதலை பத்தி தெரிஞ்சதும் சிவா தனக்கு கிடைக்க மாட்டான்னு அவ தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைச்சா. பூர்ணி இறந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியுமா? அவ சமாதிய பார்த்துட்டு உங்களால குடும்பம் நடத்த முடியுமா? என்னடி, என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்றியா? அவங்க எமோஷன்ஸ புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். நம்மள சுத்தி நிறைய பேர் காதலிப்பாங்க. ஆனா சில காதல் தான் மனமேட வரைக்கும் வரும். சில காதல் நடுவுலயே நின்னுடும். அதுக்காக உங்க காதலை நான் குறைச்சி எடை போடல. உன் அத்தை உன் காதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நீ தப்பு கணக்கு போடுற. இது எல்லாமே உன் அத்தை மத்தவங்களை பழி வாங்கறதுக்காக தான் பண்றாங்க. அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா நடக்க போற அவமானத்தால ககன் மாமா, அத்தை அவங்க எல்லாரும் அந்த அவமானத்தை நினைச்சு சாக கூட தயங்க மாட்டாங்க. அதனாலதான் உங்க காதலை அஸ்திரமா பயன்படுத்திக்க பாக்குறாங்க.